ஹலோ டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இங்கிலீஷ் எக்ஸாம்ல ஈஸியாக படிக்காமலே 60 மார்க் வாங்குறது. ஸோ இந்த வீடியோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் அதே போல தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு புது சேனல், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, 10th இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஈஸியா 60 மார்க் வாங்கலாம். எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஒன் வேர்டு வந்து 14 ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து 6 மார்க் கேட்பாங்க. ரிமைனிங் 8 மார்க் அப்ரிவியேஷன், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், டென்ஸ், லிங்கர்ஸ், சிங்குலர் ப்ளூரல், ஃப்ரேசல் வெர்பு, ப்ரிபோசிஷன். ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு வரப்போகுது. இதுல 14க்கு 14 உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ஒரு 7 மார்க் வந்து ஷுவரா எல்லாமே வாங்கலாம். நீங்க சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க போட்டு வைக்கலாம். சப்போஸ் ரைட்டா இருக்கலாம். அதனால கண்டிப்பா வந்து 7 மார்க் ஷுவரா வந்து உங்களுக்கு வந்து இதுல நீங்க வாங்கிடலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 மார்க் 4 2 மார்க் கொடுத்து நீங்க 3 எழுதணும். அந்த 3 2 மார்க்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே படிச்சு போனோம் ஃபர்ஸ்ட் 2. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்ப அதுல ஒரு 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்து மூணாவது போயம் கொஸ்டின். ஸோ போயத்துல 2 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுல 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துக்கு அந்த போயம் லைன்லயே கூட இருக்கும். நீங்க அதை எடுத்து எழுதினா போதும் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னா 4 இருக்கும். 4ல நீங்க 3 எழுதணும். ஸோ அந்த 3லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு 3 மார்க். அப்ப 7 + 2 9, 9 3 12 மார்க். ஸோ இது மட்டும் பாத்தீங்கன்னா 12 மார்க் வந்துருச்சு. அடுத்து பாருங்க கிராமர் பாட்டுல மொத்தம் நான் உங்களுக்கு 5 கொடுத்துருப்பாங்க. அது நம்ம 3 அட்டன் பண்ணணும். ஸோ இதுல வந்து ஈஸியா அட்டன் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, சும்மா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து சப்போஸ் நேம் வந்துச்சு அப்படின்னா அது நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போடுங்க. அதே போல கொஸ்டின் கேட்கற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் போடுங்க. இந்த மாதிரி சிம்பிளா உள்ள நீங்க மாத்திரமே போதும், அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ 2க்கு கண்டிப்பா 1 மார்க் தான் ஈஸியா வாங்கலாம். அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், ஃபுல் ஸ்டாப் வைங்க, அந்த மாதிரி ஈஸியா வாங்கலாம். அதுக்கடுத்து வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்டா மாற்ற போறோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாற்ற போறோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஐஎன்ஜி கொடுத்துருந்தாங்கன்னா பீயிங் சேர்க்கணும். இந்த மாதிரி சிம்பிளா ஒரு 4 ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதும், அதை மட்டும் நீங்க மாத்தினா போதும், உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். அடுத்து ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா செட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து டோல்டுன்னு போடுங்க. அதே போல கொஸ்டினா கேட்டுனாங்கன்னா ஆஸ்க்டு அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி அதுலேயே அது சிம்பிளா மாத்தினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். அப்ப நீங்க வந்து சும்மா அட்டன் பண்ணி ஏதோ எழுதி வச்சாவே போதும், கண்டிப்பா 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு அடுத்து ரோட் மேப். ஸோ இந்த ரோட் மேப் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட்டு, கோ ஸ்ட்ரைட், அந்த மாதிரி வந்து நீங்க சிம்பிளான சென்டென்ஸ் எழுதினா போதும், கண்டிப்பா வந்து 2 மார்க் இதுல ஈஸியா வாங்கிடலாம். அதுக்கடுத்து பாருங்க பேராகிராஃப் வந்து ப்ரோஸ்ல உள்ள பேராகிராஃப் வந்து 4 கொடுத்து 2 எழுதணும். நீங்க அந்த ப்ரோஸ்ல உள்ள பேராகிராஃப் எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோஸ் என்ன ப்ரோஸ் அந்த ஹெட்டிங் எழுதுங்க. ஸோ அதை பத்தி நீங்க ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட் நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க, ஒரு 2-3 பாயிண்ட் எழுதினா கூட போதும். அதுக்கு அடுத்து ஒரு மாரல் ஒன்று கண்டிப்பா எழுதிக்கோங்க. அப்படி எழுதினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். 5க்கு 2 போட்டுருவாங்க. அப்ப நம்ம 2 ப்ரோஸ் வந்து அட்டன் பண்ணணும். அப்ப 2னா 4 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க ப்ரோஸ் என்ன படிக்க போறீங்க அப்படின்னா லெசன் 2, 3, 4 இதுல உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 2 ப்ரோஸ் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 2, 3, 4 இந்த 3 யூனிட்ல உள்ள ப்ரோஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போயம் பேராகிராஃப், அதுக்கு அதே போலதான் 2 மார்க் வாங்கிடலாம். ஸோ அந்த பேராகிராஃப் எதை படிக்கிறீங்கன்னா போயத்துக்கு 2க்கும் 3rd யூனிட் உள்ள பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போயம் லைன் கொடுத்து அதுல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாவே எழுதக்கூடியது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அதனால அதுல ஒரு 2 மார்க். அதுக்கடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த பேரால தான் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் எழுதலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா 5 மார்க் கிடைச்சிடும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 12 மார்க், 15, 17, 21, 23, 25, 30 மார்க். ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து 30 மார்க் வந்துருச்சு. அடுத்து ஸோ இது வந்து எல்லாமே வந்து 5 மார்க் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுவாங்க. பாக்ஸ் போட்டு கொஸ்டின்ல வந்து என்ன அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டாபிக் மென்ஷன் பண்ணிருங்க. கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடா ஒரு பிக்சர், ஒரு டயக்ராம் வந்து டிரா பண்ணுங்க. கீழே வந்து அட்ரஸ் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா எழுதினா போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பா 5க்கு 4 மார்க் போட்டுருவாங்க ஷுவரா. அடுத்து லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு கான்செப்டே தெரியலன்னா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் டு எழுதுங்க. ஃப்ரம் டுக்கு 1 மார்க்.
அதுக்கடுத்து சப்ஜெக்ட் எழுதுங்க, அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து கீழே அட்ரஸ் எழுதிங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. அப்ப அது 3 எழுதினா போதும், கண்டிப்பா 3 மார்க் கிடைச்சிடும். இடையில உள்ள கண்டென்ட் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. அடுத்து அதே போல பிக்சர்னா ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சரை பத்தி ஒரு 5 லைன் எழுதணும். ஸோ ஜென்ரலா வந்து நம்ம எந்த பிக்சர் கொடுத்தாலும் ஈஸியா எழுதுற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் நீங்க எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷுவரா 4 மார்க் கிடைச்சிடும். அடுத்து நோட்ஸ் ஆர் சம்மரி. ஸோ நோட்ஸ் ஆர் சம்மரி வந்து ஈஸியாக வாங்கலாம் மார்க்கு. ஸோ ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அதில் உள்ள இந்த வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுத போறீங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினா போதும், ஈஸியாக 4 மார்க் கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ல பல எழுதிருப்பீங்க. அடுத்து ஸ்பாட் எரர். ஸ்பாட் எரர்னா என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 மார்க். ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆன் வர வேண்டிய இடத்துல ஏன் கொடுத்துருப்பாங்க, இல்ல தேன் கொடுத்துருப்பாங்க. அதே போல எஸ் வர வேண்டிய இடத்துல எஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிரசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டென்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சு எழுத தெரிஞ்சா போதும், ஈஸியா மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சு எழுதுலாம் சும்மா ஒரு 5ல் வந்து கண்டிப்பா ஒரு 2ஆவது தெரிஞ்சாதான் வரும். ஸோ அதனால 2 மார்க் போட்டிருக்கீங்க. அப்ப 7, 11, 15, 17 மார்க். ஆல்ரெடி ஒரு 30 மார்க், இதுல ஒரு 17 மார்க், அப்ப 47 மார்க் வந்துருச்சு. அதுக்கடுத்து மெமரி போயம். ஸோ மெமரி போயம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து 5 மார்க். 5 மார்க்ல நீங்க சப்போஸ் ஏதோ மிஸ்டேக் ஆகுதுனாலும் அதுக்கு மார்க் போச்சு அப்படின்னா ஒரு 3 மார்க் கண்டிப்பா அதுல ஷோரா கிடைக்கும். அடுத்து ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். ஸோ ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து பேரா எழுதணும். இது வந்து சப்ளிமெண்ட் இடத்துல தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க எதை படிச்சிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் 2 லெசனுக்குள்ள எஸ்ஆர் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இங்க எழுதும்பொழுது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதணும், அந்த ஹிண்ட்ஸை டெவலப் பண்ணி எழுத போறீங்க. லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா மாரல் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின். ஸோ இது அதே போல ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, அது கீழே ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து அப்படியே பேரலா இருக்கும். அப்ப ஈஸியா அதை பார்த்து நீங்க வந்து எழுதலாம். அதுக்கு 8 மார்க். ஸோ டோட்டலா இப்போ எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 62 மார்க் கிடைச்சது. அப்ப ஈஸியா இங்கிலீஷ்ல வந்து சிம்பிளா நீங்க இந்த மாதிரி எழுதினாவே போதும், 60 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அதனால இங்கிலீஷ் வந்து யாருமே பயப்பட தேவையில்லை, ஈஸியா வந்து பாஸ் பண்ணதுக்கு ஈஸியா வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுக்கு எந்த பேராகிராஃபே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க இதெல்லாம் விட்டா கூட பரவாயில்ல, ஈஸியா 60 வாங்கலைனாலும் பரவாயில்ல, 50 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அதனால 100க்கு 50 மார்க் இங்கிலீஷ்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் நல்லா இருந்ததுக்கு ஆல் த பெஸ்ட். அடுத்து வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ நம்ம போட போறேன். ஸோ அந்த வீடியோலாம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.